ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ராஜேந்திர சோழனோட முழு வரலாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிமு 10ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தென்னிந்தியாவின் இதயத்தில் ஒரு பேரரசு எழுந்து கொண்டிருந்தது. அதுதான் சோழ பேரரசு. அந்த பேரரசை நிறுவியவர் ராஜராஜ சோழன். கடல் கடந்த பேரரசின் அடித்தளத்தை அமைத்தவர். ஆனால் அந்த பேரரசை உலக வரைபடம் முழுவதும் விரிவுபடுத்தியவர் அவரின் வாரிசு ராஜேந்திர சோழன். ராஜராஜனின் அரண்மனையில் பிறந்த ராஜேந்திரன் சிறு வயதிலிருந்தே ஒரு வீரனாக வளர்ந்தான். அவனுக்கு வாள்பயிற்சி வீரச்சோழர்கள் கொடுத்தனர். ஆட்சி திறமையை கற்றுக் கொடுத்தது அவரது தந்தை ராஜராஜ சோழன். சூரியன் போல் பிரகாசித்த தந்தையை பார்த்து அவனது உள்ளம் ஒரே ஆசையால் நிரம்பியது. அது ஒளியை மீறி உலகை அடைய வேண்டும் என்ற வேட்கை. இளைஞனாகிய ராஜேந்திரன் முதலில் சென்ற போர்க்களம் இலங்கை. அங்கே அவன் தந்தையுடன் இணைந்து அனுராதாபுரம் வரை படையெடுத்தான். அவன் வீரத்தை பார்த்த தந்தை அவனை பாராட்டினார். நீயே என் பேரரசின் எதிர்காலம் என்று வாழ்த்தும் வழங்கினார். அந்த நாளிலிருந்து சோழ படையில் ஒரு புதிய ஒளி தோன்றியது. அந்த ஒளிதான் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் தனது இறுதி ஆண்டுகளில் ஆட்சியை பகிர்ந்து கொடுத்தார். ராஜேந்திரனுக்கு வடக்கு மாவட்டங்களில் பொறுப்பு வழங்கப்பட்டன. அவன் ஆட்சியில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர். வணிகம் செழித்தது. துறைமுகங்கள் நிறைந்தன. பெருமை மிகு தந்தையின் வழியில் நடந்து அவன் தன் பாதையை உருவாக்கினான். ராஜராஜன் மறைந்த பிறகு சோழ சிங்காசனத்தில் அமைந்தான். இளைய சோழனாக இருந்தவன் இப்போது பேரரசனாகிவிட்டான். அவன் தன் அரச மண்டபத்தில் சபதம் எடுத்தான். என் தந்தை ஆட்சி செய்த மண்ணை நான் கடல் மீது எடுத்துச் செல்வேன் என்று. இது ஒரு பேரரசின் தொடக்கம் மட்டுமல்ல, இது ஒரு உலக அரசனின் பிறப்பு. அவன் தன் முதல் பணியை தெளிவாக அறிந்தான். தென்னிந்தியாவை முழுவதும் சோழ பேரரசுகள் கொண்டு வர வேண்டும் என்று. பாண்டியர்கள், சேரர்கள், சிங்களர்கள் அனைவரும் அவனது வாளின் முன்னே தவழ்ந்தனர். தென்னிந்தியாவின் ஒவ்வொரு கடற்கரையிலும் சோழகுடி பறந்தது. அவன் இலங்கை முழுவதையும் கைப்பற்றினான். அனுராதாபுரம், பலனறுவை, யாழ்ப்பாணம். அந்த நாளிலிருந்து இலங்கை சோழ பேரரசின் ஒரு அரங்கமாகிவிட்டது. இப்போது அவனது பார்வை வடக்கு நோக்கி திரும்பது. அவன் சொன்னான், என் வாளை கங்கை நீரில் நனைக்காமல் நான் ஓய்வெடுப்பதில்லை என்று. அவன் வடக்கு நோக்கி பெரிய படையெடுப்பை தொடங்கினான். வெங்கடமலை கடந்தான். கிழக்கு ஆந்திரத்தையும் அடைந்தான். அங்கிருந்து பல சிற்றரசுகளை வென்று அவனது பேரரசை விரிவுபடுத்தினான். ஆனால் அவன் தன் இலக்கை அடைய இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. அவன் சொல்லிக்கொண்டே போனான், கங்கை நீர்தான் சோழத்தின் வெற்றியின் அடையாளம் என்று. அவன் படை வடக்கே நோக்கி சென்று பயணம் கொண்டது. ஒரிசா, வங்காளம், கங்கை நாட்டுக்கே சென்றது. அவன் அதிலும் வெற்றி பெற்றான். கங்கை நீரை சொன்னபடி எடுத்து இந்தியாவுக்குள் கொண்டு வந்தான். அந்த நீரால் புதிய தலைநகரம் ஒன்றை நிறுவினான். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அவன் தந்தையின் தஞ்சாவூருக்கு பிறகு இது அவனது பெருமைமிகு புனித நகரம். அங்கே அவன் பெரிய கோவில்களை கட்டினான். புதிய அரண்மனைகளை அமைத்தான். அவன் தன் பேரரசை ஒழுங்காக நிர்வகிக்க 18 துறைகளை அமைத்தான். வரி, வணிகம், கடற்படை, கல்வி, மதம் என அனைத்தும். அவன் ஒரு மன்னன் மட்டுமல்ல, ஒரு நிர்வாக வல்லுநனும் கூட. கங்கை நீரை தெற்கு கொண்டு வந்த பிறகு ராஜேந்திரனின் உள்ளத்தில் ஒரு புதிய இலக்கு எழுந்தது. அவன் சொன்னான், நிலத்தை நான் கைப்பற்றுகிறேன், இப்போது கடலை அடைய வேண்டும் என்று. அவன் பார்வை வங்காள கடலை தாண்டி இருந்தது. மலேசியா, இந்தோனேஷியா, ஜிரிசி விஜயா பேரரசு வரை. அடுத்தது உலக வரலாற்றிலேயே அதிர வைத்த கடற்படை யுத்தம். இதுவே ராஜேந்திர சோழனின் 2ஆம் அத்தியாயம். ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரை தாண்டி கங்கை கொண்ட சோழபுரம் வரை வெற்றி பெற்றவன். இப்போது அவன் பார்வை கடலின் அப்பால். ராஜேந்திர சோழன் நிலத்தின் மன்னன் மட்டுமல்ல, கடலின் கடவுளாக மாறப்போகிறான். அவன் தன் பேரரசின் எல்லைகளை காத்துக்கொள்ள ஒரு பெரிய கடற்படையை உருவாக்கத் தொடங்கினான். கடற்கரை பகுதியில் புதிய துறைமுகங்கள் கட்டப்பட்டன. நாகப்பட்டினம், காயல்பட்டினம், கொள்கை. இந்த துறைமுகங்களில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் தயாரிக்கப்பட்டன. இது தென்னிந்தியாவின் முதல் முறையாக கடந்த போர் செய்யக்கூடிய பெரிய கடற்படை உருவாக்கப்பட்டது. அந்த படையின் பெயர்தான் சோழர் கடற்படை. அந்த காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவை ஆண்டது ஸ்ரீவிஜயா பேரரசு. இன்றைய இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர் பகுதிகள் அவற்றின் கீழ் இருந்தன.
அவர்கள் தென்னிந்திய வணிகத்தை கட்டுப்படுத்தினர். சோழர் கப்பல்களுக்கு அதிக வரி விதித்தனர். அதுதான் ராஜேந்திரனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. யாரும் தமிழரின் கடலை முடக்க முடியாது. அவன் தன் கடற்பயிற்சியை செறிவாக பயிற்சியளித்தான். கடலில் போராடும் நுணுக்கங்கள், கப்பலில் அம்புகள் வாள் பயிற்சி, தீக்குண்டு வீச்சு அனைத்தும் சோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டனர். கடல் முழுவதும் சோழ கொடி பறந்தது. அந்த கொடியில் ஒரு புலிச்சின்னம். கடல் முழுவதும் சோழ கொடி பறந்தது. அந்த கொடியில் ஒரு புலிச்சின்னம். அதன் கண்களில் கதிரவன் ஒளி. அந்த கப்பல்கள் வங்காள கடலை கடந்து மலாக்கா சுரங்கம் நோக்கி சென்றன. பெருங்கடல் மீது சோழ கப்பல்கள் சாய்ந்தபடி சென்றன. பாதையில் பல தீவுகள், பல நாடுகள், பல கடற்கொள்கை படைகள். யாரும் சோழ படைக்கு முன் நிற்க முடியவில்லை. அந்த கடல் பயணம் சுமார் 3000 கிலோமீட்டர் நீளம். ஆனால் ராஜேந்திரன் சோழனின் வீரர்களுக்கு அது ஒரு கடமையே. இறுதியாக அவர் ஸ்ரீவிஜயா தலைநகர் கடாரம், இன்றைய கேதா, அதாவது மலேசியா அடைந்தனர். அங்கே ஒரு பெரும் போர் நடந்தது. கடலில் கப்பல்கள் மோதின, தீப்பந்தங்கள் வீசப்பட்டன, அம்புகள் பறந்தன. சோழர் கடற்படை அதிரடியாக தாக்குதலை நடத்தியது. கடாரத்தின் அரண்மனைகள் எரிந்தன. ஸ்ரீவிஜயா பேரரசு முடங்கியது. அந்த நாளிலிருந்து சோழ பேரரசின் ஒளி ஆசியாவை தொட்டது. சோழ மன்னனின் பெயர் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் ஒலித்தது. ராஜேந்திர சோழன். இப்போது சோழ பேரரசு தென்னிந்தியாவிலிருந்து இலங்கை வரை, கங்கை நாடு முதல் மலேசியா வரை விரிந்தது. அவன் பெயர் கடல், மலை, ஆறு என அனைத்திலும் ஒலித்தது. வணிகர்கள் அவனது பாதுகாப்பில் செழித்தனர். கோவில்கள், துறைமுகங்கள், கல்வி நிலையங்கள் அனைத்தும் அவனது ஆட்சியில் உருவாயின. அவன் ஆட்சியில் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், நாகப்பட்டினம் மூன்றும் உலக வர்த்த மையங்களாக ஆனன. போர் வீரன் என்றாலும் அவன் கலாச்சாரத்தை மறந்தவன் அல்ல. அவன் தந்தையைப் போலவே பெரிய கோவில்களை கட்டினான். அதற்கு சாட்சி கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்கப்பட்ட சிவாலயம். இன்னும் அந்த காலத்தின் பொற்கால கடற்கரைக்கு சாட்சி. அவன் கல்விக்கு பெருமுக்கியம் கொடுத்தான். வித்யாலயங்கள், வேத பாடசாலைகள், கலைமன்றங்கள் அனைத்தும் அரசு ஆதரவுடன் இயங்கின. அவனது ஆட்சியில் தமிழ் இலக்கியமும் உயர்ந்தது. ராஜேந்திர சோழனின் தாக்கம் இந்தியாவின் வடக்கிலும் பரவியது. அவனது தூதர்கள் கங்கை நாட்டுக்கு சென்றனர். அவனது நாணயங்கள் வட இந்தியாவில் கிடைத்தன. அவனது பெயர் தாமிர செப்புகளில் பொறிக்கப்பட்டது. ராஜேந்திர சோழத்தேவர் கடலை வென்றவன். கடலை வென்றவன், வணிகத்தை உயர்த்தியவன், கலாச்சாரத்தை பாதுகாத்தவன். இப்போது அவன் உலகத்தை வென்றுவிட்டான். ஆனால் காலம் நின்றுவிடாது. ஒரு பேரரசனுக்கு ஒரு நாளில் அமைதியை நாடுவான். அதாவது ராஜேந்திர சோழனின் இறுதி ஆண்டுகள், அவனது மரபுகள், பேரரசனின் கீர்த்தி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அமைதியான மாலை. அந்த அரண்மனையில் மாடியில் நின்று கடலை நோக்கி ஒரு மன்னன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்த்தது வெறும் கடல் அல்ல, அவனது வாழ்நாள் சாதனைகளின் பிரதிபலிப்பு. அவன்தான் ராஜேந்திர சோழன், நிலத்தையும் கடலையும் வென்றவன். அவனது ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் உலக நாடுகளின் கப்பல்கள் நுழைந்தன. தமிழகத்தின் ஒவ்வொரு நகரமும் செழித்தது. பேரரசின் எல்லைகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து விரிந்தன. அவன் கடல் வழியாக வணிக ஒப்பந்தங்களை மேற்கொண்டான். சைனா, பர்மா, மலேசியா, இந்தோனேசியா வரை. சோழ நாணயம் கடலின் அப்பால் பிரபலமானது. தமிழரின் பெயர் உலக வரைபடத்தில் பொற்கோலத்தில் எழுதப்பட்டது. ராஜேந்திர சோழன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, ஒரு நிர்வாக கலைஞனும் கூட. அவன் ஆட்சி துறைகள் எனப்பட தனித்தனியாக பிரித்தான். நிதித்துறை, வர்த்தகத்துறை, கடற்படை, கல்வித்துறை, தெய்வ சேவைத்துறை என்று. ஒவ்வொரு ஊரிலும் ஊர் சபை, நாட்டு சபை, பேரரசு மன்றம் என அமைப்பு இருந்தது. மக்கள் பிரச்சனைகள் நேரடியாக அரசு மன்றத்துக்கு சென்றன. அவன் நீதிக்காக பெயர் பெற்றவன். அவன் சொன்னான், என் பேரரசில் ஒருவர் கூட அநியாயத்தால் அழாதிருக்க வேண்டும் என்று. அவன் தந்தை ராஜராஜ சோழனின் பாதையில் நடந்தான். கோவில்கள் கட்டினான். தெய்வ வழிபாட்டை ஊக்குவித்தான். அவன் காலத்தில் சைவம், வைணவம் இரண்டும் செழித்தது. அவனது ஆட்சியில் புத்த மதமும் ஜைன மதமும் பாதுகாக்கப்பட்டன. நாகப்பட்டினத்தில் சோழ பௌத்த விகாரா ஒன்றை சீன வணிகர்களுடன் இணைந்து கட்டினான். அந்த கட்டிடங்கள் இன்று வரை தமிழ் சீன நட்பின் அடையாளமாக உள்ளன. அவனது சிறந்த படைப்புகளில் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில். அவன் தந்தையின் தஞ்சாவூர் கோவிலின் பெருமையை மீறி
இன்னொரு அதிசயத்தையும் உருவாக்கினான். அந்த கோவிலின் கருவறை, பிந்தனு வடிவ மண்டபங்கள், தாமிர சின்னங்கள் அனைத்தும் அந்த காலத்தின் பொற்கால நாகரிகத்தை சாட்சியமாக்குகின்றன. இன்றும் அந்த கோவிலில் தமிழரின் பொற்காலம் பேசுகிறது. பேரரசு பெருகிய போதும் அண்டை நாடுகள் அமைதியாக இருந்ததில்லை. அவன் கடைசி போரில் வடக்கில் கலிங்கா அரசுடன் மோதினான். அவன் வயது அதிகமாக இருந்தாலும் போர்க்களத்துக்கே சென்றான். அவன் வீரத்துடன் போரிட்டான். ஆனால் உடல்நலம் சீர்குலைந்தது. அவன் படையை வெற்றி பெற்று திரும்ப செய்தாலும் தான் மெதுவாக நோய்க்கு ஆளானான். அவன் கடைசியாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் தன் மகன் கருணாலய தேவரை அழைத்தான். அவனிடம் சொன்னான், நான் நிலத்தையும் கடலையும் வென்றேன். ஆனால் மனிதனாக வாழ்ந்த பெருமை இதைவிட பெரியது. அவன் தமிழரின் கொடி ஒருபோதும் கீழே விழக்கூடாது என்று. பின்னர் ஒரு மாபெரும் பேரரசர் தனது கண்களை மூடினார். அவன் உடல் பூமிக்கு சொந்தமானது. ஆனால் அவனது பெயர் காலத்துக்கு சொந்தமானது. அவனது மரபை அவனது மகன்கள், பேரன் மன்னர்கள் தொடர்ந்து காத்தனர். கருணாலய தேவர், ராஜாதிராஜ குலோத்துங்கன் அனைவரும் அவனது வழியில் நடந்தனர். அந்த மரபு பல நூற்றாண்டுகள் நீடித்தன. அவனது பேரரசு மங்கிய போதும் அவனது நினைவு இன்னும் ஒளி வீசுகிறது. அவன் இந்தியாவின் முதல் உலக மன்னன். அவன் பேரரசு நிலத்தை கடந்தது. அவன் ஆட்சியில் தமிழ்மொழி, வணிகம், கலாச்சாரம், கல்வி அனைத்தும் உயர்ந்தன. அவன் பெயரை சீன புத்தகங்களிலும் ஸ்ரீவிஜயா கல்வெட்டுகளிலும் காணப்படுகிறது. அவன் கடலின் அரசன், தமிழரின் பெருமை. அவன் தந்தையை மீறிய ஒளி மிகுந்தவன், சூரியனின் மகனாக பிறந்தவன். இது ராஜேந்திர சோழனின் கதை, உலகத்தை வென்ற தமிழரின் கதை. அவன் இறந்தாலும் அவன் பேரரசு இன்னும் ஒவ்வொரு தமிழரின் இதயத்திலும் உயிரோடு இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.